In fact, a little affectionate. Sir. Just shut up! Don't you see that I've been interrogated? Huh? அந்த பதட்டம் பயம் எல்லாம் என் பையன் கிட்ட தான் இருக்கு. சீக்கிரம் அவளை காலனி கூட்டிட்டு போய் சேர்க்கணுங்கிறது அவன் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. என்ன பாக்குறது முக்கியம் இல்ல, சீக்கிரம் அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருன்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா மேடம், அப்ப போனவன் அரெஸ்ட் ஆயிருக்காங்கிற விஷயமே as a father எனக்கு டிவி நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உங்க மேலேயோ உங்க மகன் மேலேயோ எந்த விதமான பர்சனல் வெஞ்சன்ஸ் எங்களுக்கு கிடையாது. சந்தர்ப்பமும் சாட்சியும் அவரை குற்றவாளின்னு சொல்லுதே. எனிவே, இனிமேதான் அவர்கிட்ட விசாரணை தொடங்க போறேன். முடிஞ்சதும் சொல்றேன். என்ன மேடம் இது? எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, அதை விடுங்க. ஊட்டியில காமினி அட்டாக் பண்ண கும்பல் பிளாக் கேட்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. இது நீங்க போலீஸ்ல ஏற்கனவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்ப ஹாஸ்பிட்டலையும் அதே மாதிரி வந்திருக்காங்க. ஒரு பாமரன் கூட ஒரு தடவை நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்தா அதை பத்தி யோசிக்க. அந்த பதட்டத்திலயும் பரபரப்புலயும் அவங்க வந்து டிஜிபி கூப்பிடுறாங்க சொன்ன உடனே அனுப்புனேன். குரலை ஒசத்தாதீங்க. அவார்டு வாங்கின ஆளாச்சுன்னு அமைதியா விசாரிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்க கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அந்த கும்பல் காலனியை அட்டாக் பண்ணிருக்கு. அப்ப அந்த பொண்ணு அங்க இல்ல, அவ உங்க கூட தான் வந்திருக்காங்கிற தகவலை நீங்களே அவங்க கிட்ட சொல்லி. உங்க அனுமானத்துக்கு யூகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு உங்க கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? உன்னை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பெற்ற பையன் மேல இருக்கிற அன்பை விட வளர்த்த பையன் மேலதான் அன்பு அதிகமா இருக்குன்னு நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க பாப்பா. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா நான் இல்ல. உங்க சந்தோஷத்தை கெடுக்க மாட்டேன். அவன் என் பையன் சிபிஐல ஜெயில இருக்கான் பாப்பா. பாப்பா அழக்கூடாது. செத்து போன பையனை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தானா இப்ப சிரிச்சிட்டு இல்ல, உன்னையும் சிரிக்க வைக்கிறேன். இப்போ நான் அனுப்ப போற வீடியோ கேசட் அவனுங்க கைக்கு கிடைச்சதும் உன் பையன் ரிலீஸ் ஆயிடுவான். வணக்கம். பாம்பேல சின்ன வெடிகுண்டு வச்சதுக்காக தூக்கல போட்டு கொன்னீங்களே யாக்கூப், அவனோட அப்பா. இவ உயிரோட வேணும்னா வர்ற 16ஆம் தேதி ராத்திரிக்குள்ள என் கைக்கு 50 கோடி ரூபாய் வரணும். அத பார்த்து 85 கோடி மக்களும் கைகொட்டி சிரிக்கணும். அதுக்காக அதிகாரிகளும் அமைச்சர்களும் வெட்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும். அதுதான் தூக்கல போட்ட என் மகனுக்கு நான் செலுத்துற அஞ்சலி. முடியாதுன்னு முரண்டு பிடிச்சா உயிரோட இருக்கிற இந்த வெளிநாட்டு பொண்ணு செத்த பணமாத்தான் உங்க கையில கிடைப்பான். அப்பவும் நீங்க அயல்நாட்டு அதிபர் மகளை பறிகொடுத்ததுக்காக அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியிருக்கு. இன்னும் 3 நாள் டைம் தர முடிவு பண்ணீங்க. 2ல எது நடந்தாலும் வாப்பாவுக்கு சந்தோஷம். சார், இந்த வாப்பா ஒரு முஸ்லீமே கிடையாது. தன்னுடைய தப்பான முகத்தை மறைக்கிறதுக்காக அவன் வச்சுக்கிட்ட பேர் தான் வாப்பா. உண்மையிலேயே இவன் முஸ்லிமா, ஹிந்துவா, கிறிஸ்டியனான்னு தெரியாது. பட் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுற சில அந்நிய சக்திகளின் கைகூலின்னு மட்டும் நல்லா தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். நான் ஒரு நாட்டோட அதிபரா பேசுறேன், ஒரு பொண்ணோட அப்பாவை பேசுறேன். காமினி கடைப்பான மாட்டானா?
உன் தலைவன் வாப்பா அனுப்பிச்ச வீடியோ கேட்ட காமினியை விடுதலை செய்யணும்னா இன்னில இருந்து 3 நாளைக்குள்ள அவன் கைக்கு 50 கோடி ரூபாய் போய் ஆகணுமா? இங்க பாரு, காமினியை கடத்தி கொடுத்ததுக்கு அவங்க உனக்கு எத்தனை கோடி கொடுத்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஐ டோன்ட் கேர். அவங்க எங்க இருக்காங்க அதை மட்டும் சொல்லிடு. தெரிஞ்சா நானே அவங்களை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன் மேடம். தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்திருந்தா, ஒரு தாய் உன்னை வளர்த்திருந்தா, தாய் நாட்டு மேல கொஞ்சமாவது உனக்கு பற்று இருந்திருக்கும். இந்திய மண்ணில பிறந்தவன் தானே நீ? இந்திய ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது? இந்தியாவோட மானமே இன்னைக்கு உன்னால ஊசலாடுதுடா, தேச துரோகி. போதும், நிறுத்துங்க. நான் தாய் இல்லாதவன் தான். ஆனா தாய் நாட்டு மேல உங்களோட எனக்கு பற்று அதிகமாவே இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் இருக்கு. சம்பிரதாயத்துக்காக ஜனகணமன பாடுற ஒரு சராசரி கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல நாங்க. எங்களுக்கு இந்திய சுதந்திர வரலாறு தெரியும், சுதந்திரத்தோட சுவ தெரியும். அதுக்காக என் நெஞ்சில தேசிய கூடிய பச்சை குத்திட்டீங்களான்னு தெரிய முடியாது. அந்த தேச பற்று எங்க நெஞ்சில் இருக்கு, ரத்தத்துல கலந்து இருக்கு. இப்ப ஏதோ ஒரு நாட்டோட நம்ம இந்தியா விளையாடுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் ஆர்வமா டிவி பாக்குறோமே, எதுக்கு? பொழுதுபோக்கு இல்ல, தேசப்பற்று. இன்னைக்கு ரோட்ல போய் எவனா ஒருத்தனை இந்தியா ஒழிக்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவன் மேல விழுற அடி ஒரு இளைஞனோட அடியாதான் இருக்கும். வெள்ளக்காரன் காலத்துல நான் பிறந்திருந்தா விடுதலை போராட்ட வீரனா நானா தான் இருந்திருப்பேன். எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்திய நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் பொங்கி ஏறுவன் தான். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பாரத மாதாக்கு ஜே சொல்றவன் இல்ல இந்த செல்வா. காமெடியை கடத்தினவங்களை பிடிச்சா நீங்க விசாரணைங்கிற பேர்ல விருது நடத்துவீங்க. ஆனா நான் அரஸ்டான அடுத்த நிமிஷம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளுவேன். எஸ், கோமா ஸ்டேஜ்ல கூட என்னால நாட்டுக்கு துரோகம் செய்ய முடியாதுங்க. நான் தாய் இல்லாதவன் தான். ஆனா தாய் நாட்டு பற்று இல்லாதவன் மட்டும் சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த பொண்ணும் கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இந்தா உன் தலைவன் வாப்பா அனுப்பிச்ச வீடியோ கேசட். சார், வாப்பா வந்திருக்காரு. செல்வாவை ரிலீஸ் பண்ண போறீங்களா? நோ, ஆஸ் a ஹோம் மினிஸ்டர் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். இந்த கேஸில் நமக்கு கிடைச்ச ஒரே ட்ரம்ப் கார்டு அவன் தான். நீங்க அவனை போய் ரிலீஸ், வாட் யூ மீன்? சார், காமினி கடத்தப்பட்டதுல செல்வாக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. எப்படி சொல்றீங்க? பதவியில இருக்கிற உங்களை விட என்ன விட பாரத தேசத்து மேல அந்த பையன் பக்தி வச்சிருக்கான். அந்த பக்தி வெறித்தனமானது, வீரியமானது. சார், செல்வாவை உள்ள வச்சிருக்கிறத விட வெளியில விடுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செல்வாவை சிபிஐ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நம்மள ட்ரேஸ் அவுட் பண்ண போலீஸ் ஃபோர்ஸ் கிளம்பி இருக்கு. ஓவர். சரி, அப்புறம் ஐ வில் கால் யூ லேட்டர். ஓவர். யாரு? இல்ல, அப்பா இல்ல, எதிரி. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல.
அந்த பொண்ணை காப்பாத்த வந்த உனக்கு நான் எதிரி. இல்ல, நான் அந்த பொண்ணை காப்பாத்த வரல. இந்தியாவோட மானத்தை காப்பாத்த வந்திருக்கேன். எனக்கு என் பாப்பாவோட மானத்தை காப்பாத்தணும். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு அனாதை. நீயாவது 3 வேளை சாப்பிட்டு அனாத ஆசிரமத்துல இருந்த. ஆனா நான் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாம பாம்பே ரோட்ல வெயில்ல சாக கிடந்தேன். என்ன காப்பாத்தி வளர்த்து வாழ வச்சது எல்லாம் என் பாப்பா தான். அவர் நினைச்சது நடக்கணும். அது தடுத்து நிறுத்த அப்பா, உங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாப்பா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச நாள். வந்திருக்கப்பா, நீங்க விடுதலை ஆகி வந்துருங்க. எந்த விடுதலையும் ரத்தம் சிந்தாம வந்தது இல்லடா. நான் விடுதலை ஆகணும்னா என்ன சுட்டுட்டு ஏன் ரத்தத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. வேண்டாப்பா, காமெடியை விட்டுருங்கப்பா. என் தலைக்குடிய நீங்க காரணமா இருக்க வேண்டாம்ப்பா. அப்பா பிளீஸ்ப்பா. உனக்கு தலை குனிய கூடாது, எனக்கு நான் தலை குனிய கூடாது. பாப்பா 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 நான் தோக்க கூடாது. அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா விட்டுருங்கப்பா, அப்பா. செல்வா
அப்பா எப்பவும் தோக்க மாட்டான்டா. அப்பா தோக்க மாட்டான்.